நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது ஹராம், இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு போட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு தோணும், இதை ஏன் செய்யக்கூடாது, இதை கூட நான் செய்யக்கூடாதா அப்படின்னு தோணும். இது எதனால அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் பிரைன் நெகட்டிவான ஒரு விஷயத்த காம்ப்ரஹென்ஸ் பண்ணாது, இதை ஏற்றுக்கொள்ளாது. இப்போ குரங்க பத்தி 2 நிமிஷத்துக்கு நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த 2 நிமிஷமும் அதை தாண்டியும் நீங்க குரங்க பத்தியே தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது மாதிரிதான் நம்மளுடைய ஹியூமன் பிரைன் ஒரு நெகட்டிவான விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும். அப்போ ஹராம் ஹலால எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, இந்த ஹராமான விஷயங்களை தவிர மத்த எல்லாமே ஹலால். அல்லாஹ் சில விஷயங்களை மட்டும்தான் ஹராம் ஆக்கியிருக்கான். உலகத்துல மத்த எல்லாமே ஹலால் தான். நம்ம ஹலாலான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம எந்நேரமும் அல்லாஹ்வை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தவறான எண்ணங்கள் நமக்குள்ள வராது. இப்படிதான் நம்ம ஹராம் ஹலால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சோ இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கும் சொல்லி தரும் போது இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு முன்னாடி இதை தவிர மத்த எல்லாமே ஹலால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யணும். அதனால்தான் நமக்கு குரானும் அதுக்கு வழிகாட்டியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலும் இருக்கு. இந்த குரான்ல எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு. ஆனா அதை வாழ்ந்து காமிச்சிட்டு நமக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த வாழ்வியல் முறையை எடுத்து இதன்படி வாழணும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழ ஆரம்பிக்கணும். எப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப நிச்சயமா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துடைய பாதையை வழிகாட்டுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.